அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 21:19 வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கண்களை திறக்கிற கர்த்தர். இன்று தேவன் உங்கள் மனக்கண்களை திறக்கிறார். கண்கள் திறக்கப்படும் பொழுது காரியங்களை காண முடிகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இல்ல. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு கண்களை திறந்தார். தண்ணீர் துறவை கண்டாள். அவளுக்கு அன்று தேவை தண்ணீர். தேவன் தண்ணீர் துறவை காண்பித்தார். ஆமென். துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நான் சொல்றேன், நீங்க உங்க தேவை கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அவரோ பெருக்கத்தின் தேவன், திரட்சியின் தேவன் இல்ல. அன்னைக்கு ஆகாருக்கு அப்ப குடிக்க தண்ணி தேவை. ஆண்டவர் நினைச்சிருந்தா சும்மா ஒரு பாட்டில் வாட்டரை காமிச்சிருக்கலாம், அல்லது ஒரு பானையில தண்ணியை காமிச்சிருக்கலாம். இவர் கண்களை திறக்கிற தேவன். எதுக்கு? நான் யாருன்னு நீ பார்க்கணும். உன் வாழ்க்கையில நான் யாருன்றத நீ பார்க்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, அப்ப இங்க தேவன் யார் என்பதை ஆகார் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அவளுடைய கண்களை திறந்தார். அவள் கண்டாள். எதை? தண்ணீர் துறவை. ஆமென். அப்ப நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார். உங்க தேவையை காட்டிலும் பல 1000 மடங்கு, பல லட்சம் மடங்கு தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்ப நீ கர்த்தர் சொல்றாரு, எப்பா சூழ்நிலையை நீ பார்க்காத. அவ சூழ்நிலைப்படி பார்த்தா அவளுக்கு தண்ணியில சாக போறான். ஆனா கர்த்தர் கண்களை திறந்துட்டார். எதுக்கு? நான் யார் நீ பார்ப்பா. தண்ணீர் துறவை காண்பித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்ப உங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதுதான் பெருசு, அதுதான் உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலா தெரியும். ஆனா கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடந்து போயிடலான்னு தோணும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். அது சும்மா இல்ல, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்ப இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு உங்க மனக்கண்களை திறப்பார், பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் என்ன செய்யறார்ன்றத நீங்க பார்க்க போறீங்க. அப்ப உங்களுக்கு புரியும், இதுக்காக நம்ம இவ்வளவு நாள் வருத்தப்பட்டு இருந்தோம் அப்படின்னு. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.